நிறைந்திருக்கின்றது. இது எல்லாருடைய நினைவுகளிலும் நிற்கின்றது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு இனத்தினால் இன்னொரு இனத்திற்கு மேற்கொள்ளப்பட்ட அநீதி இது. இங்கே பல நீதிகள் செத்து கிடக்கின்றன. இங்கே அந்த நீதிகளுக்கான நியாயங்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. யாழ் பல்கலைக்கழகம் இந்த நிகழ்வுக்கு வேரூன்றிய ஒரு இடம். அந்த இடம் முள்ளிவாய்க்காலில் சென்று முடிந்திருக்கின்றது. இது அனைவருக்கும் தெரியும். தமிழ் பேசும் உறவுகள், கல்வி சார்ந்த சமூகம் எங்கள் அனைவருக்கும் தெரியும். பல்கலைக்கழக சமூகமானது இதனை இன்று நினைவு கூறுகின்றது. என்றும் நினைவு கூற வேண்டும். நாங்கள் பல விமர்சனங்கள் எழலாம். ஆனால் இதனை தாண்டி எமது உறவுகளுக்காக எங்கள் நினைவுகளும் அஞ்சலிகளும் அவர்களுக்கான நீதிக்கான போராட்டமும் தொடர்ந்த வண்ணமே இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு தற்பொழுது ஆரம்பமாகின்றது. இன்று பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாக எங்களுடைய பல்கலைக்கழக சமூகம், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள், ஊழியர் சங்கங்கள் அனைத்தும் இணைந்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை கொண்டாடுகின்றோம். உண்மையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்பது யுத்தம் முடிவுற்ற முள்ளிவாய்க்கால் வட்டுவால் போதிய நினைவு கூறுவதாக மட்டுமல்ல, எங்களுடைய யுத்தத்தில் பல்வேறு மக்கள் ஒவ்வொரு பிரதேசங்களாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பங்களுக்குள் மூடப்பட்டும் கொத்துக்குண்டுகள், யுத்தத்தில் பயன்படுத்த முடியாத ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு மக்கள் இன அழிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய இனத்தில் அழிவு இன்றும் கணக்கிட முடியாத, இன்றும் அந்த யுத்த குற்றங்கள் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்குரிய நிரந்தரமான தீர்வுகள் இன்னும் மட்டுப்படவில்லை. இதற்குரிய நல்லாட்சி அரசாங்கம் என கூறும் அரசாங்கம் இதற்கான ஒரு தீர்வை எமது மக்கள் முன்வைக்க வேண்டும். உண்மையில் எமது மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டும். இது எங்களுடைய உணர்வுகளுடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள். மிக மனவர்த்தத்துக்குரியவை. எங்களுடைய உறவுகளை நாங்கள் இழந்துள்ளோம். குடும்பமாக இறந்தவர்களே எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றார்கள். தமையன், தங்கை, அப்பா, அம்மான்னு சொல்லி இழந்தவர்கள் எவ்வளவு பேர் இந்த பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலையில் கருத்து கொண்டு எங்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக எங்களுடைய யுத்த குற்றங்களை மறைக்காமல் எங்களுடைய மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த உணர்வுபூர்வமான இந்த நிகழ்விலே அதனை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இன்று இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வினை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. எங்கள் நினைவேந்தலானது இன்றுடன் மட்டுமல்ல, யாழ் பல்கலைக்கழக சமூகம் இன்று பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மூலமாக மற்றும் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், ஆசிரியர் சங்கத்துடன் இணைந்து எவ்வாறான வகையிலும் இந்த நிகழ்வினை நாங்கள் அனுஷ்டிப்பதாக உறுதி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, எங்கள் உறவுகள் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் சாகவில்லை, சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது இந்த உலகத்துக்கே தெரியும், ஏன் ஒவ்வொருவருக்கும் தெரியும், நம்மை கொன்றவனுக்கே தெரியும். இருந்தும் நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களால் குமுற மட்டுமே முடிகின்றதை ஒழிய இன்று எங்கள் கைகள் பலமாக இருந்தபோது இதையும் சாதிக்க முடியவில்லை. இன்று பலம் இழந்து தான் நிற்கின்றோம் என்று சொல்லலாம். இன்றைய ஒரு நாள் உணர்வாக இருந்துவிட்டு என்றும் இல்லாமல் எம்மின மக்களே ஒருவர் வஞ்சிக்காமல், புகார் கூறாமல், தயவு செய்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எம்மினத்துக்காக உயிர் திறந்த மாவீரர்களையும், எம்மினத்தில் அப்பாவிகளாக இறந்த உறவுகளையும், இந்த கடந்த 30 வருடங்களுக்கு மேற்பட்ட போர்க்காலத்திலே இறந்த உறவுகளுக்குமான நீதியினை பெற்றுக் கொடுத்து